தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சிங்கள கிராமத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்காக. அது சார்ந்த விடயத்தை தான் நான் இதில் பார்க்க போகிறேன். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லணும். ஏன் நான் இந்த சந்திப்புகளை செய்கிறேனா என்று சொல்லி என்னுடைய பதிவுகளை தொடர்ந்தும் பார்த்து கொண்டு வர என்னுடைய உறவுகளுக்கு தெரியும். நான் வருடத்துக்கு இருமுறை தாயகம் நோக்கி வருவதுண்டு. அங்கும் இங்குமாக தான் என் வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. அப்போ குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களாக நான் பயணித்து கொண்டு வரேன். குறிப்பாக இந்த சிங்கள பிரதேசங்களுக்கு சென்று அங்கு அந்த அடி கிராமங்கள் வரைக்கும் சென்று அந்த மக்கள் மனநிலை என்ன விடயங்கள் அங்கே போய் சேர்ந்திருக்கின்றது என்று சொல்லி எங்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கத்தான் அதை செய்து கொண்டு வரேன். என்று சொல்லி எனக்கு ஒரு இங்கிலீஷ்லேயும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது சார்ந்த விடயங்களுக்காக இந்த பதிவில் எடுத்து வரேன். என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகள் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்ற தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த பள்ளிக்கூட காலங்களில் கூட இதில் நிறைய பேர் என்ற இந்த கருத்தை ஏற்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் போயிருக்க மாட்டோம். வவுனியா, மன்னர் இப்படி எங்கே நாங்கள் வாழ்ந்தாலும் அங்கங்கே தான் எங்களுடைய பிரதானமான வாழ்க்கைகள் முழுமையாக அல்லது அதிகமான பட்சங்கள்ல அப்படித்தான் இருக்கும். என்னதான் நிலப்பாட்டில் நாங்கள் இருந்தாலும் சரி, அல்லது யாருக்கு எது பிடிச்சாலும் பிடிக்காட்டிலும் ஒரு தீவுக்குள்ளதான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். அது 2 தேசங்களாக பார்க்கப்பட்டாலும் சரி, 2 வெவ்வேறு இனங்களாக பார்க்கப்பட்டாலும் சரி, எங்களுடைய தனி மனித உணர்வுகள் விருப்பங்களுக்கு வெளியில நீங்கள் ஒரு திறந்த கண்ணோட பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு தீவுக்குள்ளதான் இவ்வளவு விடயங்களும் இருக்கிறது, மக்களும் வாழ்கிறார்கள். குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் இதை எப்படி பார்க்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு தனிநபராக என்னால் முடிந்த வரைக்கும் எங்களோட தரப்பு கதைகள், விளக்கங்கள், எங்களுக்கு என்ன நடந்ததுன்ற விஷயத்தை அந்த சிங்கள மக்களுக்கு கொண்டே சேர்க்கணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவும் இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் எங்களை பற்றி என்ன கதைக்கிறார்கள், எப்படி எங்களை புரிந்து கொண்டு வச்சிருக்கிறார்கள் என்றதை பார்த்து அதை எங்களோட சமூகத்துக்கு கடத்தவும் நான் விரும்புகிறேன். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இதை 3 விதமா பார்க்கலாம். குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய அந்த நீண்டகால அரசியல் அபிலாஷைகள் அல்லது எங்களுடைய அரசியல் தேவைகள், ஒரு அமைதியாக வாழ விரும்புகிற ஒரு இனம், அதே நேரம் எங்களுக்கான சுய நிர்ணய உரிமை, சுயமரியாதை, நாங்கள் கேட்கறதெல்லாம் மிக எளிமையானது. நான் இப்படித்தான் புரிஞ்சு கொள்றேன். மற்ற மக்களை போல நாங்களும் சுதந்திரமா எங்கட மண்ணில் நாங்கள் வாழ்றோம். அதுக்கு நான் இலங்கை அரசியலை புரிஞ்சு கொண்ட வரைக்கும் எந்த அரசியல் மாற்றங்கள் கடந்த காலங்களில் வந்திருந்த பொழுதும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு சரியான முறையில் வந்ததோ என்றால் அநேகமாக இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு யதார்த்தம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் தமிழ் மக்கள். குறிப்பாக நான் சொல்றது என் தம்பி தங்கைகளுக்கு, என்னை விட மூத்தவர்கள் நிறைய விஷயங்களை இதை சரியா அறிவினம். இலங்கையை யார் ஆண்டாலும் மறைக்கப்பட்ட அல்லது சொல்லப்படாத ஒரு பெரிய சூத்திரம் ஒன்று இருக்குது, ஒரு உண்மை உண்டு. அதாவது ஒற்றுவேளை நாளைக்கு ஒருத்தர் வருகிறார் ஒரு சிங்கள தேசத்திலேருந்து, உங்களுக்கு எப்பவும் தெரியும், ஒரு தமிழன் அங்கே ஆட்சி அமைப்பது, இலங்கையில ஜனாதிபதி ஆகுது, பிரதமர் ஆகுது, எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று உங்களுக்கு அது இந்த உண்மை இல்லை தெரியும். சரி, அப்ப ஒரு சிங்கள நபர் ஒருத்தர் தான் ஆட்சியில் வரப்போறார். அது எப்ப என்றாலும் ஒற்றுவேளை இந்த யதார்த்தங்கள் வரலாறுகளுக்கு மாற்றாக ஒருத்தர் வந்து நான் முழுமையாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன், தமிழ் மக்களுக்கு அவையன்ற அரசியல் தீர்வையும் கொடுத்துட்டு அவையன்ற பக்கம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதும் நாங்கள் எங்கட பக்கத்துல மகிழ்ச்சியா வாழ்றதும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் அதை கடுமையா எதிர்த்து சில வேளை அந்த சிந்தனையோட வார தலைமைத்துவத்தை, அது ஜனாதிபதியாக இருக்கணும் இவராக இருந்தாலும், முடித்து வைப்பதற்கு கூட இந்த பௌத்த சில இனவாதிகள் பெரிதும் யோசிக்க மாட்டார்கள். அதே நேரம் நான் ஒவ்வொரு கிராமங்களுக்கு பயணிக்கும் போதும் ஒன்றை மட்டும் அறிஞ்சு கொள்வேன். கொழும்பு, இந்த நுவரெலியா, கண்டி, இந்த மாதிரி, அதாவது இந்த சுற்றுலாத்துறையில பிரபலம் அடைஞ்ச இடங்கள், அல்லது தமிழர்கள் சிங்களவர்கள் செறிந்து வாழ்ற இடங்கள், இப்ப கொலம்பியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவு செய்திகள் போய் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் மாத்தரை, ஹம்பாந்தோட்டை, ரத்னபுரி இந்த மாதிரி கிராமங்களுக்கு, இந்த மாதிரி ஊர்களுக்கு, இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு உள்ளறங்கி போனீங்கன்னா நிறைய சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்கள் எப்படி வாழினோம், எங்கட பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரியாது. இன்னும் பல சிங்கள மக்களுக்கு எங்கட வரலாறுகள், எங்கட கதைகள், எங்களுக்கு நடந்தவே தரகுகளா இந்த அரசியல்வாதிகள் சொல்லியும் வச்சிருக்கணும். அதால நிறைய குழப்பங்களும், அதாவது அவர்கள் எங்களை பார்க்குற விதம் கூட வேற மாதிரி தான் இருக்கு. இதே நேரம் படிச்ச ஓரளவு விஷயங்களை அறிஞ்ச தமிழ் மக்களின் நிலப்பாட்டை ஏற்று அவர்களை ஆதரிக்கிற ஒரு கூட்டமும் அங்கே இருக்கின்றதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்குள்ளேயும் நிறைய வேறுபட்ட கருத்துகள் இருக்கிறது. ஆனா உண்டை மட்டும் நான் சொல்லிக் கொள்றேன், ஒருவேளை
தமிழருக்கான இந்த மாகாண சபை தேர்தல்கள் முடிந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்தாலோ, அதாவது குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்த காணி அதிகாரங்கள் எங்களுக்கான முடிவுகளை நாங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு அதிகாரங்கள் தரப்பட்டால் கூட, மாகாணங்களுக்குரிய அந்த அதிகாரங்கள் சரியாக பகிர்ந்தளிக்கப்பட்டால் கூட, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இதுதான் என்ற ஒரு சாமானியனா என்ற புரிதல், இது என்ற தனிநபர் கருத்தும் கூட. இப்ப ஒரு என்னதான் உங்களுக்கு நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை இருந்தால் கூட, அதை சட்டமாக்கி நீங்கள் கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருக்க, இந்த பௌத்த சிந்தனையில ஊறிப்போன, நான் மக்களை சொல்லையில இந்த இனவாதிகள் அல்லது இந்த புனிதமான அந்த பௌத்த மதத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிற சில இனவாத மதவாத கூட்டங்கள் மக்களை தூண்டி அல்லது மக்களுக்கு பிழையான கருத்துக்களை சொல்லி பெற்றும் போராட்டங்களை தொடுத்து அந்த முடிவுகளை கூட நடைமுறைக்கு சாத்தியப்படாமல் ஆக்கி விடுவார்கள். ஏனென்றா ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்லது செய்ய நினைக்கிறவைக்கு கூட தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கத்தான் முதல் யோசிக்கணும். ஏனென்றா ஆட்சியில இருந்தா தான் நல்லதோ கெட்டதோ எதென்றாலும் அவர் செய்யலாம். அப்ப மக்களுடைய அழுத்தமன்ற பேர்ல இந்த இனவாதிகள் அவைக்கு பின்னால இருந்து கொண்டு பொய்களை சொல்லி மக்களை திரட்டி ஒரு பிரச்சனையை செய்தனம் என்று சொன்னால் எங்களுக்கான தீர்வு ஒரு காலமும் சாத்தியப்படாது. அப்ப அந்த மக்கள் தெளிவடையணும் என்று சொன்னா தமிழ் மக்கள் எங்கட நிலப்பாட்டை அடி கிராமங்கள் வரைக்கும் சென்று ஏதாவது ஒரு மூலையில பரப்போணும். அப்படி ஒரு மண்ணளவு முயற்சி தான் என்னுடையது. வெகு சீக்கிரம் நான் இங்கிலீஷ்ல செய்த அந்த தலைப்புகளை கூட தமிழாக்கம் செய்து இதுல பதிவேற்ற இருக்கிறேன். தயவு செய்து உங்களோட ஆதரவை தாங்கோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தர ஒவ்வொரு ஆதரவும் என்னுடைய செய்திகளை சமூகம் சார்ந்த செய்திகளை பரப்ப எனக்கு உதவியா இருக்கும். மாற்று கருத்துள்ளோர் தயவு செய்து உங்கள் கருத்துக்கள் மூலமாக என்னுடன் உங்களோட கருத்தை பகிருங்கோ. கேட்க செதுக்க என்னை இன்னும் பலப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன். நான் கூறுறதெல்லாம் என்ற தனிப்பட்ட கருத்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, இப்ப தமிழர்கிட்ட கையில இருக்கிற ஒரே ஒரு வழியா நான் பார்க்கிறேன்னு சொன்னா, அவரவர் தேசங்களே அவையவை நிம்மதியா வாழ்றது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கிட்ட வரலாற்றை நல்லா அறிஞ்சிருக்கிறேன். தமிழர்கிட்ட சுதந்திர போராட்டத்தை அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா அந்த போராட்ட யுத்தங்களுக்கு தான் நாங்களும் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் தற்காலத்துல உள்ள எங்கட கையில உள்ள தெரிவுகள், குறிப்பாக 2009க்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் கூட நான் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்றேன். என்னை பொறுத்தவரை வடக்கு கிழக்குல தமிழர்கள் நிம்மதியா சுதந்திரமா வாழணும், அந்த பக்கத்துல சிங்கள மக்களும் நிம்மதியா சுதந்திரமா வாழணும்டா இந்த 2 இனத்துக்கும் இடையில உள்ள புரிந்துணர்வு மிக சரியாக சரி செய்யப்படணும் மக்கள் மட்டத்துல. நான் இங்க அரசியல்வாதிகள், இந்த மத இனவாதிகளை பற்றி கதைக்கல, அப்பாவி அல்லது ஒரு சராசரி மக்களை பற்றி. சரி, இப்ப நான் அங்க போய் வந்த அந்த காட்சியில பார்ப்போம். இப்ப நான் சந்திக்க போய்கொண்டிருக்கிற குடும்பத்துக்கும் எனக்குமான தொடர்பு எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் யூடியூப்ல இங்கிலீஷ்லையும் இலங்கை சார்ந்த அந்த இடங்கள் சார்ந்த சில விழிப்புணர்வுகள் சார்ந்த வீடியோகள் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு நண்பர் ஒருத்தர் தான், நீங்கள் கண்டிப்பாக தங்கட ஊருக்கும் பெறணும் என்று சொல்லி ஒரு சிலாபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம் ஒன்று அது சரியாக உள்ளுக்க போக வேண்டி இருந்தது. உங்களுக்கு தெரியும், இப்போ ஊரில் என்று சொன்னால் மதில் என்ன நிறத்தில் கிடக்குது, கதவு எந்த நிறத்தில் கிடக்குன்னு சொல்லி ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த சிங்கள கிராமங்களில் நான் பயணிக்க கவனிக்கிறது என்னடா, நிறைய பேர்கிட்ட இந்த மதில் என்ற ஒரு விஷயமே இருக்குது. அது இல்லாமல் ஒரு திறந்த வழி காணியில் அந்த எல்லை காண்டி சில போஸ்ட்டுகள் மாதிரி ஒன்று போட்டிருப்பினோம், தூணுகள். மற்றபடி ஒரு எல்லை அடையாளப்படுத்துறதுக்கு இருக்கே தவிர நிறைய இடங்களில் அதை சுற்றி மதில்களோ பெரிய வேலிகளோ எதுவும் கிடையாது. அப்புறம் சிலாபத்துக்குள்ளே போய் அந்த சிலாபத்தின் கடைசி முடிவில் உள்பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் அப்போ நாங்கள் போய் கொண்டு வந்து நாங்கள் கொழும்பில் விமான நிலையத்தில் இறங்கின உடனே அப்படியே ஒரு ஏரியா இவையை போய் சந்திச்சு போட்டு அப்படியே ஊருக்கு போவோம்னு சொல்லி போட்டு யாழ்ப்பாணத்தை நோக்கி ஓடுவோம்னு போட்டு தான் அந்த பயணத்தை ஆரம்பித்தது. இடையில் குழம்பி போய் எங்கே போகிறது வாரன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் போகிற ஒவ்வொரு திசையிலையும் காட்சிகள் நல்லா இருந்தது. நிறைய தென்னை மரங்கள் செடிகள். நான் எந்த சிங்கள கிராமத்துக்கு போனாலும் நான் பார்க்குறது வீடு தோறும் அவை நிறைய இந்த காய்கறிகள் தென்னை மரங்கள் இதுகளை வச்சு தங்களுடைய வருமானங்களை அதனூடாவும் நிறைய பெருக்கிக் கொள்கிறார்கள். அப்போ இப்போ ஒரு பச்சை பசையெல்லாம் இருந்தது இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக. இது இப்போ நாங்கள் பிரதான சாலையால் போய் நீங்கள் உள்பங்கம் திரும்பினோன்னா காட்சிகள் இன்னும் அருமையாக இருந்தது. ஒரு சின்ன வீடுகள், சுத்தவர மரங்கள், அது பார்க்குறதுக்கு மனசு கொஞ்சம் என்ன சொல்கிறது, குறிப்பாக ஒரே இந்த நகர வாழ்க்கையில் என்று நாங்கள் யோசிப்போம். சத்தங்கள், இந்த வாகன சத்தங்கள், இரைச்சல்கள் இப்படி என்று சொல்லி பார்க்குற அதே இடத்துல இயற்கை பச்சை பசைகள் அந்த காட்சிகளோடு கடந்து போகிறதுக்கு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வாக தான் அது இருந்தது. அப்புறம் இடையில் கொஞ்சத்தில் போய் குழம்பிட்டோம், உள்ளே போக முடியல. அப்புறம் அவருக்கு தொடர்படுத்தி சொல்ல அவரே நேராக தான் முன்னுக்கு போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறேன். இதில் அந்த ஹெல்மெட்டோடு நிற்கிறவர் தான் இவர் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பழக்கம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவர் என்னோட வாட்ஸ்அப் ஊடாக உரையாடி கொண்டு வருவது வழக்கம். இவே இந்த இடத்துல அவர் சொன்னார்ன்னு சொன்னால் அந்த முழுக்க சிங்கள மக்கள் தான் அங்கே இருக்கிறேன். நான் போய் கவனித்த வரைக்கும் அங்கே ஒரு 70 to 90 குடும்பங்கள், அதாவது வீடுகள் இருந்தது. அதில் 3 வீடு தமிழாக்கட வீடு.
கதைக்கிற தமிழ் வந்து உங்களுக்கு விளங்கும். கொழும்பில் நீர்கொழும்பு பக்கம் சிலாப பக்கத்தில் உள்ள தமிழாக்கள் எப்படி கதைப்பினம்னு சொல்லி. ஆனாலும் அந்த வாழ்க்கை விதம் அவர்கள் ஆக்களோடைய ஆக்கள் ஒத்து ஒரு நல்ல மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்களுக்கு ஆக்கள் நல்ல உதவி. பிரதானமாக அவர்கள் சிங்கள மொழியில் பேசினால் கூட தமிழாக்களை கண்டால் சில பேர் தமிழில் கூட பேசக்கூடிய மாதிரி தான் இருக்கணும் இயல்பாகவே. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அவைக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட தெரியாமல் இருக்கணும். எங்களை மாதிரி தான், இப்போ எங்களுக்கு சிங்களம் தெரியாத மாதிரி. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிஞ்சு கொண்டேன் என்னென்னு சொன்னால், இந்த கிராமங்களுக்குள்ளே போய்க்க நிறைய விஷயம் அவைக்கு எங்களை பற்றி சுத்தமாக தெரியல. நல்ல அன்பான சனங்களாக இருக்கணும், நல்லா அரவணைக்கணும், வரவேற்கணும், நல்ல மதிய நேர சாப்பாடு எல்லாம் தந்தனம். ஆனால் எங்களோட பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் அரசியல்வாதிகளால் பிழையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் எந்த ஒரு தகவலும் சொல்லவும் படையில. அதில் நிறைய விடயங்கள் நாங்கள் கடந்து வந்ததை இந்த தலைமுறை அல்லது ஒரு 50-60 வயசில் உள்ள சிங்கள மக்கள் கூட நல்லவர்களாக இருக்கிறார்கள். நான் ஒரு உளவு பேசி கவனித்த வரைக்கும். ஆனால் அந்த புரிதல் இல்லை. இப்போ என்ன கண்டும் படிவான்பா கதைச்செல்லாம் தன்னம் நான் சொல்லும்போது ஆச்சரியமாக கேட்டணும். சில சந்தர்ப்பத்தில் சொல்லிச்சுன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குதா. அதாவது நான் சொல்கிறது 2009, 2008 இந்த காலப்பகுதியில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அது வேறு விதமாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம். அழகா ஒரு இலங்கையில் ஒரு சாதாரணமாக இப்படி ஒரு வீடு இருக்குமோ, இப்போல்லாம் இப்படி வீடுகளை பார்க்குறதும் குறை. வேணும்னு சொன்னால் அடுக்குமாடி வீடுகள் அது இதெல்லாம் சொல்லி நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் குறைஞ்சி தானே போச்சு. ஆனால் இது பார்க்க ஒரு பச்சை பசலன்னு இருக்குது. நான் உள்ளே போனதுக்கு பிறகு கடும் பக்கையாக இருந்து வெளியில். ஆனால் அந்த அவங்களோட வீடு அமைஞ்சிருக்கிற இடம் அதை சுற்றி உள்ள சூழல் நல்லா இருந்தது. வீட்டில் அவற்றை தாயாரும் இருந்தால். இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த நண்பற்ற தாயார் தகப்பன் இருவரும் வந்து சிங்களம் மட்டும்தான் பேசணும். அவைக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு சிங்களம் சுத்தமாக வராது. அப்போ இந்த இங்கிலீஷை வச்சு கொண்டு தான் மகனூடாக உரையாடினது. ஒரு நல்ல சந்திப்பு. நிறைய விஷயத்தை கதைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருந்து நாங்கள் பேசணும். நான் எப்படி என்று சொல்லி சொன்னால், முதல் தரம் போய்க்க எல்லாரையும் வீடியோ விழுந்து எடுக்கிற இதுகளை செய்கிறதில்ல. முதல் பேரோட கதைச்சி பழகி போட்டு திரும்ப 2வது சந்திப்பில் தான் எனக்கு தேவையான காட்சிகளை பதிவு செய்த ஆரம்பங்களிலே கேமரா தூக்கி பிடிச்சோம்னு சொல்லி சொன்னால் நிறைய விஷயங்களை அவையோட உறவாடி நாங்கள் எதை கடத்த நினைக்கிறோமோ அதை கடத்த இல்லாத, எதை அறிய நினைக்கிறோமோ எதை நாங்கள் விளங்கி கொள்ள பார்க்குறோமோ அது விளங்காது. அப்போ இதில் சும்மா சாதாரணமாக மேலோட்டமான சில வீடியோவில் எடுத்தது. இவங்க வந்து பூர்வீகமாக என்ன செய்யணும்னா தொழில் ரீதியாக இந்த வாழைப்பழம், விளாம்பழம், ஊர் கொய்யா, தென்னை இதுகளை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் அளவு நிலப்பரப்பில் வச்சு அந்த இயற்கை பசலம் மூலமாக தான் செய்கிறோம். என்னென்னு சொன்னால் அந்த பழங்கள் நல்ல சுவையாக இருந்தது, நல்ல இனிப்பாக இருந்தது. இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பழங்களை சாப்பிடைக்கு ஏதோ மாதிரி இருக்கும். அந்த மரம் இந்த மரம், அந்த உரம் இந்த உரம்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தந்தையார் வந்து விளக்கம் சொன்னார், தாங்கள் எப்படி அந்த விவசாயம் செய்கிறோம்னு சொல்லி. முழுக்க இந்த விலங்குகள், இந்த கழிவுகள், இலையால் குளியலை வச்சு தான் செய்கிறார். எங்களை கூட்டிக் கொண்டு அந்த இடங்களை எல்லாம் காட்டினா நான் அடுத்தடுத்த பதிவுகளில் அதை நான் பதிவு செய்கிறேன். ஒரு நல்ல சந்திப்பு. நிறைய பேசினோம், நிறைய கதைச்சோம். எனக்கு ஒன்று மனசுக்கு நிகழ்ச்சியாக இருந்து இதுக்கு வெளியில் போய் அடுத்தடுத்த குடும்பங்கள் அங்கே அலைஞ்சு எல்லாம் சந்தித்தேன். எல்லாத்தையும் காட்சிப்படுத்த முடியலாம் போச்சு. என்னன்னு சொன்னால், எனக்கு முதல்ல அவையோட நான் கதைக்கணும், எங்களோட கதைக்கணும். அதில் ஒரு சிலர் கேமரா விரும்ப மாட்டோம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அழகான சந்திப்பு, மன நிறைவாக முடிஞ்சுது. அப்புறம் அது அப்படியே அவையோட கதைச்சி முடிச்சுட்டு வந்தது. ஆனால் அந்த சந்திப்பின் முடிவில் அந்த ஐயா ஒரு வசனத்தை சொன்னார், நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியான்னு சொல்லி. ஒரு சின்ன மகிழ்ச்சி. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கோம், அவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். அவர் சொன்னார், தான் வந்து தனக்கு நல்ல விருப்பம் இந்த தாங்கள் விவசாயம் செய்கிற இந்த மரக்கறி இதுகளை இப்படி அதை அங்கே அனுப்பி வித்தால் தாங்களும் ஒரு லாபத்தை பார்த்தா போடும், ஒரு குறைஞ்ச விலைக்கும் அவை பெற்றுக்கொண்டதாக போடும் என்று சொல்லி. இரண்டா யாழ்ப்பாணத்தில் நாங்கள் காய்கறி வாங்குகிற விலைக்கும் இவங்க வீடுகளுக்கு முன்னால் வச்சு விற்கிற விலைக்கும் பாரி ஒரு டவலி விலை ஒன்று இருக்குது. அதே நேரம் எனக்கு விளங்குது வந்து இப்போ ஏற்றுமதி இந்த வாகன கூலிகள் அதெல்லாம் இருக்குண்டு. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுக்கு தேவையான உற்பத்திகளை செய்கிறோம். இருந்தாலும் அந்த சுழற்சி ஒன்று இருக்க இந்த விலைவாசிகள் குறையுமோன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு விற்குது. சரி, ஏற்றுமதி இறக்குமதி அதுகள் எல்லாம் முடிய ஒரு கிலோ யாழ்ப்பாணத்தில் 200 ரூபாய்க்கு விற்கணுமென்று இருக்கிற இடத்த யாழ்ப்பாணத்தில் 350 ரூபா விற்க இந்த 250 ரூபான்றது பெருந்தொகை. அதே நேரம் நாங்கள் வந்து வட மாகாணங்களில், கிழக்கு மாகாணங்களில் எங்களுக்குள்ளே செய்யப்படுற அந்த உள்ளூர் உற்பத்திகளையும் பெருக்கணும். அங்கே விளைய வைக்கிற விவசாயிகள், சின்ன சின்ன தொழிலாக சின்ன சின்ன இந்த மரக்கறிகள், தேங்காய் எழுதுகள் மாதிரி செய்கிற வைக்கும் அவை இந்த பொருள்களை நாங்கள் உள்ளூருக்கே வாங்கி அவைக்கும் பெரும் ஆதரவை கொடுக்கணும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இவையிலெல்லாம் சந்தித்து போட்டு அந்த பகல் முழுக்க ஆங்காங்கே இருந்த சின்ன சின்ன வீடுகள், சின்ன சின்ன பக்கத்து கிராமங்களில் போய் நிறைய சிங்கள மக்களோட உரையாடினேன். அப்போ அதில் ஒரு சிலர் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்டினேன். தாங்கள் அவர் சார்ந்த வீடியோவில் சில ஊடகங்களில், இந்த சிங்கள ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் பார்க்குறதாகவும், மற்றது அவர் சிங்களம் கதைக்கிறதால நிறைய விஷயங்கள் அவைக்கும் காதில் போகுது. இப்போ நான் சொல்கிறாங்க யாருன்னு சொன்னால், இந்த
வயதான அம்மா ஐயா இவை இல்லை வேண்ட பிள்ளைகள் ஒரு 20லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களோட அவரையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்போ சில கேள்விகளை கேட்டு நம்ம இப்போ நான் இங்கே நான் வாரணுன்ற என்ன குறிப்பிட்ட ஊரை சொன்ன பிறகு அப்போ உங்களோட பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே அவர்கிட்ட செயற்பாடுகள் எப்படி இருக்குது இங்கேயும் பலவிதமாக சொல்லப்படுது என்று சொல்லி நான் கதைச்சளவில் ஒரு 3-4 விதமாக அவரையும் விளங்கி கொண்டிருக்கேன். ஒரு பக்கத்தில் இப்படி ஆள் வேணுமென்று சொல்லி நான் தங்கட பக்கத்துலேயும் இருந்தால் நல்லா இருக்கும் ரெண்டா ஊழல்களுக்கு எதிராக கதைக்கினார் சத்தமாக கதைக்கிறார்னு சொல்லிக்கணும். ஒரு சில அதாவது இந்த வயசானவ சிங்களத்தில் சொல்லிச்சினோம் என்னோட வந்த இந்த நண்பர்கள் அதை மொழிபெயர்த்து சொல்லிச்சினோம் அவை எப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை தேடி வந்தது இந்த வீடுகளில் வந்து எங்களோட கதைக்கிறது நல்ல விஷயம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சில பேர் மரக்கறி பழங்கள் கூட தந்தினம் நான் குழந்தை கதைங்கோ நாங்கள் நீண்ட பயணம் இருக்குன்னு சொல்லி அதை தவிர்த்து போட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அவை சொல்லிச்சினோம் சிலர் வந்து தங்களுக்கு அர்ஜுன ராமநாதனை பிடிக்கையில் அவர் வந்து இந்த கொட்டியாகின்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைய தரம் பாவிச்சினோம். என்னென்னு சொன்னால் இப்போ சமூக வலைத்தளங்களில் அல்லது நிறைய சிங்கள ஊடகங்களும் இவற்றை விடயங்களை துண்டாக பரப்புறபடியாக அதுகளை கவனித்ததே கேட்டோம். இன்னொரு பக்கத்தில் வந்து சொல்லிச்சு நம்ம என்னென்னு சொன்னால் அவரை தெரிஞ்சிருக்குது அவர் மருத்துவராக இருந்து பணியாற்றிய காலத்தில் அவர் அறிஞ்சு கொண்டவர். அப்போ இப்படி நிறைய பரவலான விடயங்கள் இருக்குது. ஒரு விடயம் மட்டும் எனக்கு புரிந்தது நான் இதுவரைக்கும் நிறைய சிங்கள கிராமங்களுக்கு சென்றிருந்தேன். இது அண்மையில் சென்ற ஒரு கிராமம். அங்கே வந்து இந்த தமிழற்ற பிரச்சனைகள் எங்களோட சுதந்திர போராட்டம் எங்களோட அடிப்படை பிரச்சனை என்ன இந்த செம்மணி இந்த மாதிரி விடயங்கள் மற்றது 2009 நடந்த இனப்படுகொலை இந்த மாதிரி நிறைய விடயங்களை இங்கே மாற்றி வேறு விதமாக தான் அது சொல்லப்பட்டிருக்குது. தமிழர்களாகிய உங்களுக்கு ஓரளவு புரிந்து கொள்ளையிலும் எப்படி அது சொல்லப்பட்டிருக்குமெண்டா ஒரு நாடண்டு எவ்வளவுதான் இவ கதைச்சு கூச்சலிட்டு பெருமை பேசி கொண்டாலும் அதே நாட்டுக்குள்ளே தான் ஒரு தேசம் அல்லது ஒரு பிரிவினர் இனப்படுகொலை நாளை நினைவு கூறுகிறார்கள். அதாவது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும். இன்னொரு பக்கம் வந்து அதை ஒரு வெற்றி விழாவாக போரை முடித்த அல்லது போர் வெற்றி தினமாக நினைவு கூறுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள். இன்னும் சில இடங்களுக்கு போய்க்க சில பேர்கிட்ட கடும் கோபங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னென்னு சொன்னால் தங்களோட பிள்ளைகளை இந்த யுத்தத்தில் பறி கொடுத்ததாவது இந்த இராணுவத்தில் இருந்து கொல்லப்பட்டார்கள் அல்லது உயிர் நீத்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுறவைய இழந்து இப்போ தாய் தந்தையர் மனைவிமார் இப்படி பொருளாதார ரீதியாக இன்றைக்கும் சிக்கல்பட்டு இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கில் எப்படி போராட வாழ்ந்தோமோ அப்படி பிள்ளைகளோட பெரும் பர்மக்கோட்டுக்களை வாழ்கிறார்களும் இருக்கணும். ஆனால் பொது அளவில் ஓரளவு நான் பார்க்கக்கூடியது நான் போன எல்லா இடங்கள்லேயும் நல்லா வரவேற்று உபசரித்து படிப்பாக கதைச்சு பழகினார்கள். இன்னொரு ஆக்கப்பூர்வமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தாங்க.